அம்மா, நீ நான் நமக்கிடையிலான இந்த இடைவெளி வெறும் தூரமல்ல, மரணத்தால் பிரிக்க முடியாத ஒரு நீண்ட மௌனம். என்று தொடங்கும் அறம் பேசும் எழுத்தில் அகிலத்தை எனக்கு அறிமுகம் செய்தவள் நீ. ஆனால் இன்று என் சுவரில் நிழலாய் நிற்கிறாய், உன் முகம் இருக்கிறது அம்மா, உன் முறுவல் எங்கே போனது? காலம் செதுக்கிய ஓவியத்திலும் கண்கள் பேசுதே, நான் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் மௌனம் மட்டும் பதிலாகுதே. ஏன் அம்மா, ஒரு காரணத்திற்காவது நீ தங்கியிருக்க கூடாதா? நிழலாய் நின்றாவது வழிநடத்து, உயிராய் வந்து என்னை தாங்கிக்கொள். மௌனமாயிருந்தாலும் பேசிக்கொள், என் மூச்சில் என்றும் நீ வாழ்ந்து கொள். நிழலாய் என் வழியாய், உயிராய் என் நினைவாய். இந்த மூன்றெழுத்து நிலா வெளிச்சத்தை 1000 முறை நான் எழுதிவிட்டேன், ஆயிரக்கணக்கான முறை உன் பெயரை நான் பாடிவிட்டேன். திசையெங்கும் உன் புகழை சொல்லிக்கொண்டே நடந்தேன், ஒவ்வொரு நொடியும் அம்மா உன் பெயரை உச்சரித்தேன். ஆனால் அந்த உச்சரிப்பில் இன்று உயிர் இல்லையே, உன் உடல் அருகில் இருந்தால் தானே என் வார்த்தை உயிர் பெறுமே. சடலமான சொற்களுக்கே சாயம் பூசிக்கொண்டிருக்கிறேன், மாலையிட நீ இல்லை என்பதால் மனதுக்குள் உடைந்து நிற்கிறேன். நிழலாய் நின்றாவது வழி நடத்து, உயிராய் வந்து என்னை தாங்கிக்கொள். மௌனமாயிருந்தாலும் பேசிக்கொள், என் மூச்சில் என்றும் நீ வாழ்ந்து கொள். பிறந்த நாளுக்கோ உன் நினைவிற்கோ எதையோ சொல்லி உன்னை வாழ்த்த எண்ணுகிறேன். நான் கோர்க்கும் வார்த்தைகள் கூட கைகளில் தங்காமல் காற்றோடு ஆவியாய் கரைந்து போகுதே. அம்மா, வாழும் வரை உன்னை நேசித்தே, நீ போன பின் உன் நினைவை நேசிக்கிறேன். நிழலாய் நின்றாவது எங்களை வழி நடத்து அம்மா, நிழலாய் நின்றாவது வழி நடத்து, உயிராய் வந்து என்னை தாங்கிக்கொள். மௌனமாயிருந்தாலும் பேசிக்கொள், என் மூச்சில் என்றும் நீ வாழ்ந்து கொள்.
போன பின் உன் நினைவை நான்